ஸோ இந்த இடத்துல வாழ்கிறவங்க வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு தொழிலை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரிஸ்கியா டேஞ்சரஸானு பார்த்தீங்கன்னா ஸோ ஆரம்பத்தில் நான் வியட்நாமில் இருந்து இந்த கொல்கட்டாவுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவுக்கு வரலாமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த புயலில் வந்து 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பில் வந்தவங்க ஓகே நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மாட்டி அவங்க இறந்துட்டாங்க. ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷரோஸ். இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில், அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் குறிப்பாக எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸுக்கு முன்னால் தான் இருக்கோம். ஏன் அது விவேகானந்தான்னு சொல்கிறாங்கன்னா இங்கே முன்னுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா விவேகானந்தா அவருக்காக மெமோரியலாக ஒரு இதொன்று கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இப்படி இந்த மாதிரி பீச் ஒன்று இருக்குது. அதால் வந்து விவேகானந்தா பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது லோக்கலான நிறைய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம நசீர் ப்ரோவோட. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தவங்களே தெரியும். ஸோ ப்ரோ வந்து நமக்கு பழக்கமாகி ப்ரோவோட தான் இப்போ ஃபுல்லாக எல்லா இடமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க், அதுவும் இல்லாமல் இது போட்டு வந்திருக்காரு. நான் ஆக்சுவலாக சொன்னேன் இல்லை ப்ரோ நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம தனியாக போயிட்டு தெரிஞ்சுக்கிறத விடவும் இங்கே இருக்கிற லோக்கலான பர்சன்ஸ்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஸோ போகும். இன்றைக்கி வந்து ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது போல், ஃபங்க்ஷனாக அந்த கவர்மெண்ட் இது இருக்குது போல். அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டேஜ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அதோடைய வந்து மிலிட்ரி ஆஃபோர்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து இந்த பீச்சிலே வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரோட் வந்து பார்த்து வந்து அந்த தொங்கல் வரைக்குமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பீச் மண்ணிலேருந்து அப்படியே மேலே வந்து பலகை மாதிரி போட்டு ஸ்டில் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அது என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வீல் சேரில் போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பீச்சை வந்து பார்க்கல சிச்சுவேஷனில் இந்த மாதிரி அமைச்சிருந்தா ஸோ அவங்க பீச்சு கிட்டே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தினால இந்த மாதிரி பண்ணுறாங்க. உண்மையிலேயே சூப்பரான ஐடியா தான் இது. அந்த வராரு ஆமாம்ல. ஸோ அங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து உண்மையிலே நடந்து வராரு. அவர் வந்து இப்படி சும்மா மண்ணில் தான் நடந்து போயிடலாவே ப்ரோ. அந்த இதுக்காக நார்மலாக நடக்க முடியாது. ஆமாம் ஆமாம், நமக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஐடியா ப்ரோ இது. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து திமுக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கால் ஒரு கண்ணாடி அந்த படமெல்லாம் நடித்த யார், இந்த பேர் உதயநிதி இல்லையா ப்ரோ? உதயநிதி. ஸோ அவரோட படங்களை வந்து இங்கே நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆரம்பத்திலேருந்து உதயநிதியை வந்து ஒரு என்ன ஹீரோவாக தான் தெரியும். பட் இங்கே வரும்போதும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் போகும்போது நான் என்னென்ன விஷயங்கள் காமிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய வந்து 3 வீல் இருக்கும். நம்ம எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கொல்கட்டாவில் அந்த இதெல்லாம் பார்த்தோமோ, அந்த டெக்ஸி எல்லாமே ஒரு எல்லோ கலர் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த பைக் இது இருக்குது தானே, என்ன ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 வீல் எல்லாமே ஒரே கலரில் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு பின்னால் வந்து உதயநிதியோட ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் போக்கில் வந்து அப்படி இருந்தால் காமிக்கிறேன். கடல் இருக்குது தானே அங்கே. ஸோ ஆரம்பத்தில் வந்து கடலும் இந்த தரையும் வந்து கொஞ்சம் ஓரளவு அந்த பெரிய ஒரு கெப் இல்லாமல் இருந்ததுனால மழை பெஞ்சா அந்த மாதிரி சரியான மழை டைமில் எல்லாமே தண்ணி வந்து அந்த நம்ம அங்கே பைக் பார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே தண்ணி வந்து வருமாம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வரும்னு சொன்னார். உண்மையை யோசிச்சு பாருங்கள், கடல் வந்து அங்கே இருக்குது. பாருங்கள் அந்த எட்டுற தூரத்தில் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வரதுனால இப்போ வந்து நிறையவே ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடல் வந்து உண்மையிலே தாளத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த மேட்டை வந்து உண்மையிலே நல்லா பெருசாக்கி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சென்னை வந்திருந்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் சென்னை வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் சென்னையில் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து டெய்லி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாப்போம் என்னால் மேக்ஸிமம் என்னென்ன விஷயங்கள் காட்டலாமோ அதெல்லாம் போயிட்டு காட்டுறவங்களுக்கும். ஸோ அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல், பார்ப்போம் அதையும் போயிட்டு. இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து காலேஜ் இருக்குது. ஸோ அதால் வந்து இங்கே நிறைய இடங்களில் வந்து கப்புள்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இல்லை, இப்போ வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10 மணி ஆகுது காலையில். ஒரு 11 மணி அந்த டைம் எல்லாமே நம்ம படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம் தானே.
ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த இதுகள் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் எல்லாமே நிறைய கப்புள்ஸை பார்க்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவில் இது வந்துட்டு அந்த படத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதை வந்து ரியலாக இந்த மாதிரி பார்க்கல உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு உண்மையான சிச்சுவேஷனை காட்டுறது தானே அந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். சீரியஸ்லி நம்ம படத்தில் பார்க்குற ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் லாஸ்ட்டாக வந்து அந்த படத்தோட எக்ஸாக்ட் பேர் தெரியல, சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி இதெல்லாம் நடிச்சிருப்பாரு. நிறைய வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதெல்லாமே ஒரு ரியல் ஒரு இதை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம லைவாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். கடலை பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து கிட்டத்தில் இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இவங்க மேலாக்கினாலுமே அந்த அளவுக்கு உயரமாக்கலை, நார்மலான ஒரு உயரத்தில் தான் இருக்குது. இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று பிடிச்சிருக்கேன் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு. ஆமாம், இல்லை மூஞ்சியே ஒரு வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. இது பட்டர்ஃப்ளையா உண்மையிலே? இல்லை சீரியஸ்லி பட்டர்ஃப்ளை தான் ப்ரோ. இது எப்படி இருக்கு? விட்டா பறந்துடும். அது விடுங்க பாப்போம். நார்மலாக இருந்துச்சுன்னா கடிக்கும் இங்கே முன்னாடி. இப்போ மறுபடியும் உங்கள் பின்னுக்கு வந்துடுச்சு. வந்துருங்க. தான் போயிடுச்சு. உங்கள் பின்னாடி தான் ப்ரோ வருது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஒட்டிக்கிச்சு அங்கே கீழே. இதே ஒரு இடத்த வந்து நீங்கள் நைட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இது இருந்திருக்கும்னு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ யாருமே இல்லை. அப்புறம் லவர்ஸுக்குரிய ஸ்பாட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த தள்ளு வண்டி கடையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அந்த இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் காமிக்கலை. ஸோ இப்போ வந்து வெயில் அதிகம், அடுத்து வந்து ஆட்களில் வந்து நடமாற்றம் குறவுனால இந்த டைமில் மூடி இருக்காங்க. ஸோ ஒரு 4 மணி 3 மணி அந்த டைம் வந்து தாண்டி வந்த பிறகு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வாரதா இருந்தால் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், நல்லா இருக்கும் உண்மையில். அந்த ஆமாம்ல. ஸ்கூல் ட்ரெஸ் வந்து இங்கே எப்படி இருக்கும்? ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓல கட்டடிப்பாங்க, கட்டடிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஜாலி தான். ஸோ இந்த ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வந்து காலேஜ், அதே மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது இங்கே. இது ஏர்ஃபோர்ஸா? ஓகே ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இவங்க வந்து குப்பம்னு சொல்கிறாங்க. அதாவது குப்பம்னா இவங்க வந்து இந்த கடல்லே வந்து மீன் பிடிச்சி இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் இதில் ஃபுல்லாக வாழ்கிறவங்க எல்லாம் இந்த மக்கள் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஸ்லம் ஏரியானா அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக அந்த ஒரு கேட்டகரி மாதிரி பிடிச்சிருக்கு. இதான் அப்புறம் வட சென்னைன்னு சொல்கிறது. இது கிடையாது, இது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் ஏரியா. ஸோ லைட் ஹவுஸில் மேலுக்கு ஏறி போகும்னு பார்த்தேன். பட் லைட் ஹவுஸ் வந்து இன்றைக்கி மண்டேனால க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதில் மேலே ஏறி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே விளங்குது. நார்மலில் காணும் தானே இந்த ஃப்ளட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் அது கட்டுறதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கிறவங்க இவங்க அந்த கடலை நம்பி அந்த மீன் துறையில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. இந்த இடத்துல திருமாவளன்னு சொல்லி இன்னொரு இது போட்டிருக்கு, கட்சி. ப்ரோ இது கட்சி கொடியா இங்கே மேலே இருக்குது? ஓகே, சர்ச்சு கொடி. ஓகே ஓகே, சர்ச். கடல் விருந்து ரெஸ்டாரண்ட். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் இங்கே. மீன் வறுவல் எல்லாமே இருக்கும். மீனாட்சி மெஸ். இன்னும் இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெஸ்ஸு தான் இருக்குது. அண்ட் வந்து ப்ரைஸஸும் வந்து நல்லா கம்மியாக இருக்குது. 50 rupees 30 rupees அந்த மாதிரி நம்ம ஒரு லஞ்சே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ண போல உண்மையிலே அவ்வளோ எஃபர்டபுளான ப்ரைஸஸில் இருக்குது. சாப்பாடு எல்லாமே கைஸ் பெரிய ப்ரைஸே இல்லை.
இந்த இடத்துல இப்போ நம்ம வந்தோம் தானே, ஸோ இது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா கிடையாது. இது என்ன ப்ரோ ஆக்சுவலாக சொல்கிறாங்க? ஃபிஷர்ஸ் மேனோட குவார்ட்டர்ஸ்னு சொல்லி. அந்த குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த இடம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு ரோடு வந்து 2 சைட்லேயுமே மக்கள். ஸோ இந்த இடத்துல வாழ்கிறவங்க வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு தொழிலை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தந்த டைமுக்கு என்ன ஒரு ஜாப் வந்து என்ன ஒரு சீசன் வந்து பீக்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து வாழ்ந்துக்குவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரிஸ்கியாக டேஞ்சரஸானு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. மக்கள் வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் வந்து மக்கள் வந்து நார்மல் கிளாஸில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக இந்த மாதிரி தொழிலை டிபெண்ட் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருக்க மக்கள் தான். ஸோ இருந்தாலுமே ரிஸ்கியான ஒரு டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க அந்த டயர்டில் வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருக்கிற டைமில் நம்ம வரும்போது மேபி ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். ஆனால் வந்து அதே வந்து ஷுவர் இல்லை, பட் அது நார்மலாக அந்த டைமில் இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே அப்படி தானே. ஸோ ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அவங்களுக்கு நினைவு இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படியான டைமில் வந்து அப்படி பிஹேவ் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. எது ப்ரோ? அதான் என்னது லீலா பேலஸ்னா? ஹோட்டல் ஒன்றா? 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இங்கால அப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்னு பார்த்தா இங்கே அந்த இது அப்படி விளங்குங்க ஸ்லம் ஃபிஷரி. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு எங்கே போகிறோம்னா இந்த கடலும் இங்கே இருக்கிற ஆறும் வந்து சேர்கிற இடம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். இதே ப்ரோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹைட் பண்ணுறாங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹைட் பண்ணாங்களா? ஏன்னா வந்து இந்த ரிவர் ஃப்ளட் வரும்போது தண்ணி வரும் டேம்லேருந்து. அந்த டேம் தண்ணி வந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்கு ஓகே ஓகே இங்கே ஹைட் பண்ணுறாங்க. ஓகே ஹைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ளட் வரும்போது இங்கே இருந்த குடிசை வீட்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓ இந்த ஏரியா ஃபுல் அடிச்சுட்டு போயிடுச்சு. சரி சரி ஓகே 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 ரெடி பண்ணுறாங்களே. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து பர்டிகுலர் நேம் இருக்கா ப்ரோ? அப்படி முகத்துவாரம் சொல்லுவாங்க. முகத்துவாரம். முகத்துவாரம்னா 3.9 3.9. இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டை பாருங்கள். யார் இந்தியா போகுது ப்ரோ அங்கே மேலே? ஏர்போர்ட் கிட்டே இல்லையா? 2 கிலோமீட்டர்ஸா? ரொம்ப கிட்டே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச்சில் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதோ ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ், நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகிற அந்த பொசிஷனில் போகிறது விளங்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையோடு இருக்குது. ஸோ அதால் வந்து லேண்டிங் பொசிஷன்ஸில் வந்து ஏகப்பட்ட நிறைய வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து முகத்துவாரத்தை டிபெண்ட் பண்ணி அண்டி இருக்கிற ஒரு கிராமம்னால முகத்துவார கிராமம்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம பறக்கலையே நான் மேக்ஸிமம் விஷயங்களை காட்டியிருப்பேன். ஸோ மக்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கே சைடில் வந்து அப்படி அந்த ஒரு ரிச்சான ஒரு இது இருந்தாலுமே எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து அப்படியே நார்மலாக இங்கே ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று அங்கே சைடில் அப்படியே இருக்குது. நல்லா இருக்குது தானே இந்த ஏரியா? நல்லா இருக்குது ப்ரோ ஏரியா. கேட்குறாங்க அங்கே வந்து கோழி இருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணுறாங்க, குளிப்பாட்டுறாங்க. அந்த சேவல்லாம் சொல்லுவாங்கல்ல, சேவல் அதே குளிப்பாட்டுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. அறுக்கிறதுக்கா? இல்லை நார்மலாக அது வாஷ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சேவலை வாஷ் பண்ணுவாங்களா? நார்மலாக எல்லாம் இங்கே மாடு வரும், எல்லாமே கொண்டு வருவாங்க. ஓகே. இல்லை மாடு வாஷ் பண்ணுறது ஓகே, சேவல் வாஷ் பண்ணுவாங்களா? கோழியை வந்து அந்த ஆற்றுலேயே வந்து அப்படியே முக்கி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒரு ட்ரைனிங் சொல்லுவாங்க. ட்ரைனிங்கா? ப்ரோ இங்கே கோழி வந்து சண்டைக்கு அப்படி தான் போடுவாங்களா? நம்ம அங்கே இருந்தோம் இல்லையா, அங்கேயே விடுவாங்க. ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்து அந்த கோழி வந்து நம்ம படத்தில் நம்ம பார்த்துருப்போமே, கோழி வந்து கோழி சண்டை வச்சு அந்த மாதிரி பெட்டிங் மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அதுக்கு வந்து தயார் பண்ணிக்கிறாரு தலைவர். நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெஷாம் நகர் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து மெரினா பீச் சைட். ஸோ இந்த பெஷாம் நகர் பீச்சுக்கும் இதுக்கும் வந்து சென்டரில் இந்த கடலும் அதுக்கப்புறம் இந்த ஆறும் சேர்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது தானே. அதனால் மக்கள் வந்து போக்குவரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜோட பேர் வந்து இப்போ புரோக்கன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃப்ளட்டு வந்த காரணத்தால் வெள்ளப்பெருக்கு அந்த ஒரு டைமில் வந்து இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே நடுவில் அந்த இடத்துல பாருங்கள். ஸோ அப்படியே உடஞ்சிருச்சு. உடஞ்சதுனால இந்த பிரிட்ஜோடைய ஃபுல் கனெக்ஷனே அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, அதனால் இப்போ மக்கள் வந்து இங்கேருந்து இந்த சைட்லேருந்து பெஷாம் நகருக்கு போகிறதுன்னு சொன்னால் இந்த சைடால் அப்படியே போயிட்டு மெயினால் அப்படியே சுற்றி ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இயர்ஸ் எகோ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதே வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து அதுக்குரிய சான்ஸ் இல்லை பார்த்தீங்களா, உடஞ்சி அப்படியே 2 சைட்லேயுமே ஒரு துண்டுக்கு மேலே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. அதனால்
வந்து ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் வந்து 2 டைம் போயிருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து என்டர் ஆகும்போது ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் வியட்நாமில் இருந்து இந்த கொல்கட்டாவுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவுக்கு வரலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஆனால் கொஷனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து கொஷின் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து அதிகமாகவே கொஷின் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டில் வரைக்குமே எனக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன ரீசன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வ்ளாகிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து நான் ப்ராப்பராக நான் காட்டினதால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படி போய்க்கலாம். பட் நீங்கள் வந்து பாகிஸ்தான் போகிறீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் பர்பஸாக போகிறீங்கன்னா உங்கள் பர்பஸ் என்னன்னு சொல்லி சரியாக நீங்கள் இந்த இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு சஸ்பெக்டாக இது பண்ணிங்கன்னா சத்தியமாக இந்த சென்னையிலையோ இல்லை எங்கேயுமே இந்தியாவில் வந்து உள்ளுக்கு எலோ பண்ணவே விட மாட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய பேர் இந்த பாகிஸ்தான் வ்ளாகில் எல்லாமே கேட்டீங்க, ப்ரோ பாகிஸ்தான் எப்படி போகிறது இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி. ஸோ பாகிஸ்தான் நீங்கள் போகணும்னு சொன்னால் ஈஸி ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இவிசா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து கொலம்பு 5ல் பாகிஸ்தான் எம்பசி இருக்குது, அங்கேயே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மெயினாக கவனிச்சிக்கோங்க. எப்பயுமே ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து இது வரைக்குமே நான் வந்து ஒரு 10 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணக்குள்ள இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து எப்பயுமே நீங்கள் தைரியமாக பேசுங்க. ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இது தான் பண்ணுறீங்களா ஓகே அதுன்னு சொல்லி பேசுங்க. எந்த டைம்லையுமே பயப்படாதீங்க. இந்த சைடில் அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த ஒரு தொங்கலில் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அங்கே தூரத்தில் இருக்குது சென்னையோடைய ஹார்பர் இருக்குது. ஸோ சென்னையோட ரீசன் வர ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இது லோடு வேலை கேரி பண்ணிட்டு போகும் இல்லையா அந்த கண்டெய்னர்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிப் ஒன்று போனது இங்கே வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு புயல் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த புயலில் வந்து இங்கால சைடில் வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல தான் அந்த ஷிப் வந்து கடைசியாக வந்து கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ அந்த புயலில் வந்து 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பில் வந்தவங்க ஓகே நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மாட்டி அவங்க இறந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து அந்த போட் ஃபுல்லாகவே அந்த ஷிப் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. காலப்போக்கில் வந்து அந்த ஷிப்பை வந்து ஃபுல்லாக கலட்டி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோ வந்து ஆரம்பத்தில் இந்த ஒரு ஏரியாவில் தான் முன்னாடி வந்து இருந்தார் ரெண்ட்டுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இவர் பார்த்த விஷயமாம் அது. அந்த புயலுக்கு என்ன ப்ரோ பேர் சொன்னாங்க? வருதா புயலா? வருதா புயல் ஹெலிகாப்டர் கோஸ்ட் கார்டு அது அந்த இது நடக்க போகுது. ஓகே. ஸோ இங்கே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் தானே அந்த மெரினா பீச்சில் ஏதோ வந்து எலெக்ஷன் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது போல். ஸோ இங்கே பார்த்தீங்களா எலெக்ஷன் மீட்டிங் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செக்யூரிட்டியாக இங்கே ஃபுல்லாகவே ஃப்ளைட் ஏரோப்ளைன்லாம் போட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃப்ளைட்ஸ் எல்லாமே.